எல்லாம் ஊழல் தான். பணத்தை வாங்கிக்கிட்டு போலீஸும் கவர்மெண்ட்டும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடத்துறாங்க. அதை வாங்கி கஷ்டப்பட்டு வர பாமர மக்கள் என்ன பண்ணுவோம், உடம்பொலிக்கு வாங்கி குடிச்சு சாவறான். இதுக்கு காரணம் எல்லாம் அரசாங்கம் தான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. அதுவும் உண்மைதான். இதுல ஒரு மாசத்துக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் ஏத்திட்டு இருக்கிறதுனால அந்த பக்கம் போயிட்டு அதை வாங்கி குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு இறக்குறாங்க. மொத்தமே இந்த மதுன்றதே அழிக்கணும். இந்த அரசாங்கமே அதுலதான் இயங்குது, வேற எதுலயும் இயங்கல. அவங்க அரசாங்கத்துக்கு தெரியும். அதான் சொல்றேன், மாதம் மாதம் மாமூல் போய் அதனால வாங்காத யாரும் கண்டுக்காத இருந்திருப்பாங்க. இது குடிச்சு இப்ப இறந்துருக்கும். இவங்க பணம் எதுவும் வாங்காத இருந்தாங்கன்னா அவன் இவ்வளவு ஓப்பனா வித்துருக்க மாட்டான். இதுதான் உண்மை. எது போன்ற ஒண்ணு விக்கிறவனையும் மாத்தணும், லஞ்சம் வாங்குறவனையும் மாத்தணும். எல்லாமே ஊழல் ஊழல் லஞ்சம் தான். எங்க பார்த்தாலும் லஞ்சம் தான். எதுவுமே நடக்காது. அவர் சொல்றது எதுவுமே நடக்காது. அவர் சொல்றது எதுவும் நடக்காது. இந்த மாதிரி அவர் ஒன்னா பண்ணிட்டாருன்னா அப்புறம் பார்க்கலாம். அவர் சொல்றதை காப்பாத்துறாரு, அவர் வாக்கு காப்பாத்துறாருன்னு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு மாசத்துல திருப்பி வேற எங்கன்னா போடுவாங்க. இதுதான் நடக்கும். 39 35 உயிரை கொடுக்க முடியுமா? அதுக்கு ஈடு கட்ட முடியுமா? கிடையாது. ஆமா, அவங்களுக்கு இந்த ஆட்சியில அவங்க ஏதாவது கேட்க போய் அவங்க படம் ரிலீஸ் ஆகும் போது அதை ஏதோ பண்ணுவாங்க, ஏதாவது அமங்கலம் பண்ணுவாங்கன்னு அவங்க அதை கண்டுக்காத போறாங்க. எல்லாருக்குமே அவங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றதுனால யாரும் அதை காணாத போறாங்க. மக்கள் கடந்துதான் போவாங்க. எல்லாத்தையுமே கடந்து தானே வரும், எல்லா சாவியும். அதே மாதிரிதான். இது ஒரு 2 நாளைக்கு பேசுவாங்க, 3ஆவது நாளைக்கு மறந்துட்டு அத்து போயிடுவாங்க. அதே ஆர்டிஓ அங்க இந்த வட்டாட்சியர் எல்லாமே எல்லாம் திருப்பி இதோட டியூட்டி செய்யாதே போயிடுவாரு, இதோட வராதே போயிடுவாங்க. எல்லாம் வருவாங்க கண்டிப்பா. அவர் இதோட அவர் வேலை விட்டு நீக்கிட்டு வீட்லயே கடைசி வரைக்கும் இருப்பாருன்றீங்களா? எல்லாம் ஊழல் தான். பணத்தை வாங்கிக்கிட்டு போலீஸும் கவர்மெண்ட்டும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடத்துறாங்க. அதை வாங்கி கஷ்டப்பட்டு வர பாமர மக்கள் என்ன பண்ணுவோம், உடம்பொலிக்கு வாங்கி குடிச்சு சாவறான். இதுக்கு காரணம் எல்லாம் அரசாங்கம் தான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. அதுவும் உண்மைதான். இதுல ஒரு மாசத்துக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் ஏத்திட்டு இருக்கிறதுனால அந்த பக்கம் போயிட்டு அதை வாங்கி குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு இறக்குறாங்க. மொத்தமே இந்த மதுன்றதே அழிக்கணும். இந்த அரசாங்கமே அதுலதான் இயங்குது, வேற எதுலயும் இயங்கல. அவங்க அரசாங்கத்துக்கு தெரியும். அதான் சொல்றேன், மாதம் மாதம் மாமூல் போய் அதனால வாங்காத யாரும் கண்டுக்காத இருந்திருப்பாங்க. இது குடிச்சு இப்ப இறந்துருக்கும். இவங்க பணம் எதுவும் வாங்காத இருந்தாங்கன்னா அவன் இவ்வளவு ஓப்பனா வித்துருக்க மாட்டான். இதுதான் உண்மை. எது போன்ற ஒண்ணு விக்கிறவனையும் மாத்தணும், லஞ்சம் வாங்குறவனையும் மாத்தணும். எல்லாமே ஊழல் ஊழல் லஞ்சம் தான். எங்க பார்த்தாலும் லஞ்சம் தான். எதுவுமே நடக்காது. அவர் சொல்றது எதுவுமே நடக்காது. அவர் சொல்றது எதுவும் நடக்காது. இந்த மாதிரி அவர் ஒன்னா பண்ணிட்டாருன்னா அப்புறம் பார்க்கலாம். அவர் சொல்றதை காப்பாத்துறாரு, அவர் வாக்கு காப்பாத்துறாருன்னு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு மாசத்துல திருப்பி வேற எங்கன்னா போடுவாங்க. இதுதான் நடக்கும். 39 35 உயிரை கொடுக்க முடியுமா? அதுக்கு ஈடு கட்ட முடியுமா? கிடையாது. ஆமா, அவங்களுக்கு இந்த ஆட்சியில அவங்க ஏதாவது கேட்க போய் அவங்க படம் ரிலீஸ் ஆகும் போது அதை ஏதோ பண்ணுவாங்க, ஏதாவது அமங்கலம் பண்ணுவாங்கன்னு அவங்க அதை கண்டுக்காத போறாங்க. எல்லாருக்குமே அவங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றதுனால யாரும் அதை காணாத போறாங்க. மக்கள் கடந்துதான் போவாங்க. எல்லாத்தையுமே கடந்து தானே வரும், எல்லா சாவியும். அதே மாதிரிதான். இது ஒரு 2 நாளைக்கு பேசுவாங்க, 3ஆவது நாளைக்கு மறந்துட்டு அத்து போயிடுவாங்க. அதே ஆர்டிஓ அங்க இந்த வட்டாட்சியர் எல்லாமே எல்லாம் திருப்பி இதோட டியூட்டி செய்யாதே போயிடுவாரு, இதோட வராதே போயிடுவாங்க. எல்லாம் வருவாங்க கண்டிப்பா. அவர் இதோட அவர் வேலை விட்டு நீக்கிட்டு வீட்லயே கடைசி வரைக்கும் இருப்பாருன்றீங்களா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மாறிடும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.